வணக்கம் நண்பர்களே, மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் பவர் குவெரி வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 3. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பவர் குவெரியால் ஒரு ஆட்டோமேட்டட் ஃபில்டர்ட் அண்ட் சார்ட்டட் ரிப்போர்ட்டை நமக்கு கொடுக்க முடியுமா அப்படின்றத செக் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்க போகிறோம். லெட் அஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னோடய டே டு டே ஆக்டிவிட்டி என்னென்னா, காலையில் ஆஃபீஸ்க்கு வரேன், லாகின் பண்ணுறேன், எஸ்ஐபியோ எனி இஆர்பி சிஸ்டம்ஸோ கனெக்ட் ஆகிட்டு அதுலேருந்து எனக்கு தேவையான டேட்டாவை டம்பை டவுன்லோட் பண்ணுறேன். அந்த டவுன்லோட் பண்ண டேட்டாவிலேருந்து எனக்கு தேவையான டேட்டாவை ஃபில்டர் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான ஆர்டரில் சார்ட் பண்ணி அதை காப்பி பண்ணி இன்னொரு ஒர்க் புக்கில் போட்டுட்டு என்னோடய அனாலிசிஸோ கேல்குலேஷன்ஸோ பெர்ஃபார்ம் பண்ணுறேன். பட் இது நான் எவ்ரிடே பண்ணுற எக்ஸசைஸு. லெட் அஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு ஒரு 5-10 மினிட்ஸ் எடுக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ பவர் குவெரி மூலயமா நான் இதை பண்ணேன்னா எவ்ரிடே அதை பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ நாளைக்கு வரும்போது நான் வெறும் சோர்ஸ் ஃபைலை மாற்றினா மட்டும் போதும், எனக்கு தேவையான ரிப்போர்ட் ஆல்ரெடி என் ஃப்ரண்டில் பார்க்க முடியும். ஸோ இப்போது இந்த வீடியோவில் அந்த டாஸ்க்கை தான் நம்ம பவர் குவெரி மூலிமா அச்சீவ் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன எக்ஸசைஸ், என்னென்ன டாஸ்க் இந்த வீடியோவில் பண்ண போகிறோன்னா, ஒரு அன்ஸ்ட்ரக்சர்ட் எக்ஸல் டேட்டா சோர்ஸோட கனெக்ட் ஆகிட்டு அதில் சில பேசிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை பண்ணி அதில் நமக்கு தேவையான டேட்டாவை ஃபில்டர் பண்ண டேட்டாவை சார்ட் பண்ணி நம்ம எக்ஸலில் லோட் பண்ண போகிறோம். லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைனல் செக் என்ன பண்ண போகிறோன்னா, நாளைக்கு அதை வேறு டேட்டா சோர்ஸை, சிமிலர் டேட்டா சோர்ஸ் வேறு ஒரு டேட்டா சோர்ஸில் நான் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு நான் கனெக்ட் பண்ண அந்த புது டேட்டாவுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் ஆகிருக்கணும், சார்ட் ஆகிருக்கணும். அது நடந்திருந்ததுன்னா பவர் குவெரி நிஜமாகவே ஒரு அமேசிங் டூல் அப்படின்றத நம்ம ஏற்றுக்கலாம். அதை டெஸ்ட் பண்ணிடலாம். ஸ்ட்ரெயிட்டாக இப்போ ஆக்ஷனுக்குள்ளே போயிடலாம். நம்ம இப்போ இந்த வீடியோக்காக யூஸ் பண்ண போகிற ஃபைல்ஸை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். இது நம்ம வீடியோ நம்பர் 2ல் யூஸ் பண்ண அதே ஃபைல்ஸ் தான். ஃபைல் நேமை மாற்றிருக்கேன், பட் இந்த ஃபைலை டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்ட்டுக்கு இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இதில் அதே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். பிளாங்க் ரோஸ் இருக்குது, பிளாங்க் காலம்ஸ் இருக்குது. பட் எனக்கு தேவையான ஃபில்டரிங் எங்கே அப்ளை பண்ண போகிறேன்னா, அந்த பிராண்டுன்னு ஒரு காலம் இருக்குது பாருங்கள். இந்த காலமில் எனக்கு WL ஸ்டைல் அந்த பிராண்டோட டேட்டா மட்டும்தான் வேணும். அந்த டேட்டா கூட ரெவென்யூ படி சார்ட்டாக இருக்கணும், டிசெண்டிங் ஆர்டரில். அதுதான் எனக்கு தேவை. பட் எவ்ரிடே எனக்கு இதுதான் ரெக்குவயர்மெண்ட். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் WL ஸ்டைல் பிராண்டோட டீமில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு தேவையான டேட்டா அதுதான். ஏன் ஹையஸ்ட் லோவஸ்ட் பார்க்குறேன்னா, எனக்கு ஹையஸ்ட் சேல் எதில் நடந்திருக்குன்னு பார்க்கணும். அதனால் ஹையஸ்ட் டு லோவஸ்ட் பேட்டர்னில் எடுத்துக்கிறேன். பட் என்னோட ஒரே அப்ஜெக்டிவ் இந்த டாஸ்க்கை பண்ணுறதுக்கு, எவ்ரிடே ஐ ஷுட் நாட் பி டூயிங் திஸ் மேனுவலி. ஒரு தடவை நான் கரெக்டாக பண்ணிட்டேன்னா பவர் குவெரி எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுதான் செக் பண்ண போகிறோம். இதை இன்னொரு டேட்டா செட்டோட கனெக்ட் பண்ணி செக் பண்ண போகிறோம்னு சொன்னோம் இல்லையா, அந்த டேட்டா செட் தான் மாடியூல் 4. இது ஒரு சிமிலர் டேட்டா, பட் அதே மாதிரி ரிக்குவயர்மெண்ட் தான். WL ஸ்டைலோட டேட்டா மட்டும் வேணும். அதில் ரெவென்யூ ஹையஸ்ட் லோவஸ்ட்டில் சார்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ நம்ம இப்போ இந்த டாஸ்க்கை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு புது எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸலில் தான் நம்ம டேட்டாவை லோட் பண்ண போகிறோம். மாடியூல் 3யோட கனெக்ட் பண்ண போகிறோம். அப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மாடியூல் 4 சேஞ்ச் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். பட் நம்ம ஏற்கனவே அக்ரி பண்ணிக்கிட்ட மாதிரி பவர் குவெரி நம்ம பண்ணும்போது என்ன நம்ம பார்த்துக்கணுன்னா, டேட்டா சோர்ஸ் ஓப்பனில் இருக்கக்கூடாது. எந்த டேட்டா சோர்ஸோட கனெக்ட் ஆக போகிறோமோ அந்த டேட்டா சோர்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ பவர் குவெரியை நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ நான் டேட்டா டேபுக்கு போகிறேன், கெட் டேட்டாக்கு போகிறேன், லான்ச் பவர் குவெரி எடிட்டர். இப்போ பவர் குவெரி எடிட்டர் விண்டோவில் இருக்கும். இப்போ அந்த நியூஸ் சோர்ஸ்க்கு போகிறேன், ஃபைல், எக்ஸல் ஒர்க் புக். எந்த எக்ஸல் ஒர்க் புக்கோட கனெக்ட் ஆகணும், மாடியூல் 3 செலக்ட் பண்ணுறேன், இம்போர்ட். இப்போ நமக்கு நேவிகேஷன் டயலாக் பாக்ஸ் வரும். அது என்ன கேட்குன்னா, ஓகே நான் கனெக்ட் ஆகிட்டேன், உனக்கு எந்த ஷீட் உள்ள இருக்கிற டேட்டாவை எடுத்து ஆக்சஸ் பண்ண போகிறேன்னு கேட்குது. ஷீட் 1ல் இருக்கிற டேட்டா தான் எனக்கு வேணும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுக்குறேன். இப்போ உடனே டேட்டா எனக்கு டிஸ்பிளே ஆகுது டேபிள் வியூவில். பட் அப்ளைட் ஸ்டெப்ஸில் 2 ஸ்டெப்பை நம்ம போன தடவை அக்செப்ட் பண்ணல. அது எந்தெந்த ஸ்டெப்னா, சேஞ்ச் டைப்பும் ப்ரொமோட்டட் ஹெட்டர். இந்த 2 ஸ்டெப்பும் நம்ம டெலீட் பண்ணிட்டோம். பட் டெலீட் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன்னா, கீழேருந்து மேலே தான் போனோம். அதுதான் வீடியோ நம்பர் 2ல் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டது. அதனால் இது 2யும் டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம அந்த 2 ஸ்டெப்ஸை நம்ம கீழேருந்து மேலே டெலீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து நம்ம பண்ண போகிறது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். என்னென்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ண போகிறோம்னா, முதல்ல நம்ம ஃபஸ்ட் ரோவை ஹெட்டராக மாற்ற போகிறோம். அதுக்கு ஹோம் டேபில் ட்ரான்ஸ்ஃபார்ம் செக்ஷனில் யூஸ் ஃபர்ஸ்ட் ரோ ஆஸ் ஹெட்டர் அப்படின்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா எனக்கு
ஃபஸ்ட் ரோ ஹெட்டராக மாறிடுச்சு. பட் இந்த சேஞ்ச் டைப்பு மறுபடியும் வந்திருக்கு. இப்போ எனக்கு தேவையில்லை, ஏன்னா எல்லா ஸ்டெப்பையும் முடிச்சுட்டு கடைசியாக சேஞ்ச் டைப் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதை ரிமூவ் பண்ணிடுறேன். அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது blank காலம்ஸை ரிமூவ் பண்ணணும். லாஸ்ட் டைமே நம்ம என்ன ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நம்ம செலக்ட் பண்ணி அதை டெலீட் பண்ணோன்னா அது அந்த காலம் நேம்ஸை கேப்சர் பண்ணிக்கும். நாளைக்கு டேட்டா மாறிச்சு, பொசிஷன்ஸ் மாறுது, பிளாங்கோட பொசிஷன்ஸ் மாறிச்சுன்னா அப்போ இது ஒர்க் ஆகாது. அதனால் சூஸ் காலம்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஹோம் டேபில் மேனேஜ் காலம் செக்ஷனில் சூஸ் காலம்ஸை கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு சூஸ் காலம்ஸில் என்ன பண்ண போகிறேன்னா, நீ எந்த டேட்டாவை நான் கனெக்ட் பண்ணாலும் இப்போ நான் செலக்ட் பண்ணுற காலம்ஸை மட்டும் எனக்கு ரீட்டைன் பண்ணிக்கோ, மற்ற காலம்ஸ் எனக்கு நீ இக்னோர் பண்ணிடலாம் அப்படின்றது தான் இந்த சூஸ் காலம்ஸோட வேலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு எந்தெந்த காலம்ஸை மட்டும் ரீட்டைன் பண்ணணுமோ அந்த காலம்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு டேட்டா சோர்ஸை மாற்றினா கூட இந்த காலம்ஸை மட்டும்தான் அது ரீட்டைன் பண்ணும், மற்ற எந்த காலம்ஸையும் அது வச்சுருக்காது. நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்துட்றேன். கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா, எனக்கு தேவையான காலம்ஸ் மட்டும் ரீட்டைன் பண்ணிக்கிச்சு. ஸோ blank காலம்ஸை ஹேண்டில் பண்ணிட்டோம். இப்போ blank ரோஸை ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு ஃபுல் டேபிளை செலக்ட் பண்ண போகிறோம். ஏதாவது ஒரு காலமை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+A ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதே ஹோம் டேபில் ரெடியூஸ் ரோஸில் ரிமூவ் ரோஸ்ன்றதை டவுன்வர்ட் ஆரோவை கிளிக் பண்ணுறேன். அதில் ரிமூவ் blank ரோஸ். இப்போ blank ரோஸையும் ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப்பு நம்ம பண்ண வேண்டியது ஃபில்டர் பண்ணணும். பிராண்டில் நம்ம ஃபில்டர் பண்ண போகிறது WL ஸ்டைலு, அதுதான் நம்ம கேட்டிருந்தோம், அதை ஃபில்டர் பண்ணுறோம். அடுத்து ரெவென்யூ வந்துட்டு நமக்கு டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகணும், ஏன்னா ஹையஸ்ட் லோயஸ்ட் தான் நமக்கு பார்க்கணும். ஸோ ஷார்ட் டிசெண்டிங் கொடுத்துட்றோம். ஸோ டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லா ஸ்டெப்பும் முடிச்சிட்டோம். ஃபைனல் ஸ்டெப்பாக டேட்டா டைப்பை செட் பண்ண போகிறோம். அதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் டேபுக்கு போகிறதுக்கு முன்னாடி மொத்த டேபிளை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ ஏதாவது ஒரு காலமை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+A ப்ரெஸ் பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபார்முக்கு போயிட்டு டிடெக்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபுல் ப்ராசஸையும் முடிச்சிருக்கோம். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் முடித்து ஃபில்டர் பண்ணிட்டோம், சார்ட் பண்ணிட்டோம், டேட்டா டைப் செட் பண்ணிட்டோம். இப்போ எதோ எக்ஸலில் லோட் பண்ணணும். லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த queryயோட நேமை எனக்கு புரிகிற மாதிரி மாற்றிக்கிறேன். ஸோ WL ஸ்டைல் டேட்டா அப்படின்னு போட்டுட்டேன், ரீநேம் பண்ணிவிட்டேன். இங்கேயும் ரீநேம் பண்ணிக்கலாம், இங்கேயும் ரீநேம் பண்ணிக்கலாம். இப்போ ரீநேம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஹோம் டேபுக்கு போயிட்டு க்ளோஸ் அண்ட் லோட் செக்ஷனில் க்ளோஸ் அண்ட் லோட் டு அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு சாய்ஸ் கேட்குது, டேபிளாக வேணுமா பிவிட் டேபிளாக வேணுமா, எந்த ஆப்ஷன் வேணும்னு கேட்குது. எனக்கு டேபிளாகவே கொடுத்துருன்னு சொல்ல போகிறேன். எக்ஸிஸ்டிங் ஷீட்லேயே கொடுத்துருன்னு சொல்கிறேன். ஓகே. இப்போ நான் கேட்ட டேட்டா நான் கேட்ட மாதிரியே WL ஸ்டைலோடது மட்டும்தான், அதுவும் அதே மாதிரி ரெவென்யூஸ் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போது ரிசல்ட் வந்துருச்சு. பட் என்ன செக் பண்ணணும்னா, நாளைக்கு நான் வேறு ஒரு டேட்டாவை டவுன்லோட் பண்ணும் போது, அதாவது இன்றைக்கான டேட்டாவை பண்ணிட்டேன், நாளைக்கு வரும்போது என்னோடய டவுன்லோட் வேறு, அந்த டேட்டா வரும்போது மறுபடியும் நான் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. டேட்டா சோர்ஸை மட்டும் மாற்றணும். இங்கே ரிஃப்ரெஷ் அடித்தா எனக்கு ரிசல்ட் கிடச்சிருச்சுன்னா நம்ம அந்த ப்ராசஸை ஆட்டோமேட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஸோ ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் நம்மக்கிட்ட பண்ண வேண்டியது. வெறும் டேட்டா சோர்ஸை மாற்றுறது மட்டும்தான் நம்ம வேலையாக இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ டேட்டா சோர்ஸை மாற்ற போகிறோம். டேட்டா டேபுக்கு போகிறேன், கெட் டேட்டாவுக்கு போகிறேன். டேட்டா சோர்ஸ் செட்டிங்ஸுக்கு போயிட்டு எந்த டேட்டா சோர்ஸை மாற்றணுமோ அதை செலக்ட் பண்ணுறேன். சேஞ்ச் சோர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இப்போ ப்ரௌஸ் பட்டனை யூஸ் பண்ணி மாடியூல் 4ஓட கனெக்ட் பண்ண சொல்கிறேன். மாடியூல் 3 தான் நம்ம முடிச்சிருந்தோம், இப்போ மாடியூல் 4ஓட கனெக்ட் பண்ண சொல்கிறேன். இம்போர்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துட்டேன். இப்போ ரிப்போர்ட்டில் ரைட் கிளிக் பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ அந்த நம்பர்ஸ் வாட்ச் பண்ணுங்கள். 15,300 நமக்கு. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், மாறிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது இது மாடியூல் 4ல் இருக்கிற அந்த டேட்டாவில் WL ஸ்டைலை ஃபில்டர் பண்ணி ரெவென்யூவை டிசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணி கொடுத்துருக்கு. அப்படின்னா எனக்கு எப்போ வேணாலுமே இந்த ரிப்போர்ட்டை எடுக்க முடியும். நான் பண்ண வேண்டியதெல்லாம் டேட்டா சோர்ஸை மட்டும் மாற்றணும். இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா இந்த ஃபைல் தான் எனக்கு ரிப்போர்ட் ஃபைல். இது எனக்கு எந்த இடத்துல வேணுமோ நான் அங்கே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, WL ஸ்டைல் ரெவென்யூ சார்ட்டட் ரிப்போர்ட். ஸோ இதுதான் என்னோட ரிப்போர்ட். ஸோ நாளைக்கு வருவேன், இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுவேன், டேட்டா சோர்ஸை மட்டும் மாற்றினா போதும், ஆட்டோமேட்டிக்காக என் கையில் எனக்கு தேவையான டேட்டா இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு பவர் குவெரியோட அடுத்த கெப்பாசிட்டியை நம்ம புரிஞ்சுட்டுருக்கோம். அதனால் ஒரு ஃபில்டர்ட் அண்ட் சார்ட்டட் டேட்டாவையும் ஆட்டோமேட்டடாக கொடுக்க முடியும் அப்படின்றத பார்த்துட்டோம்.
மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் ஆஃப் பவர் குவெரியோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.